தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்கள் மற்றும் சூப்பர் டிடிக்கு முதல் வணக்கங்கள். ஸோ இன்றைய டெக் நியூஸ் வேற லெவலில் இருக்க போதுங்க. ஏன் அவ்வளோ சொல்கிறேன்னா அந்த அளவுக்கான நியூஸ் இருக்குது அண்ட் அந்த ஒவ்வொரு நியூஸுமே இன்டெப்த்தாக வந்து போக போகுது. ஸோ சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ். நியூஸ் பெருசாக போகும், பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் ஐபிஎல் என்ஜாய் பண்ணுவோம். ஸோ முதல் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 15 உடைய டெவலப்பர் ப்ரிவியூ வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து ரோல் அவுட்டும் ஆயிடுச்சு. நிறைய பேர் அது என்ன ஏதுன்றதெல்லாம் ஓரளவுக்கு டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க டெவலப்பர்ஸாக இருக்கும் பட்சத்தில். பட் இதில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்காது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து ஃபோல்டபுள் கவர் ஸ்க்ரீனுக்கான சப்போர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் சேட்டலைட் கனெக்டிவிட்டி ஃபீச்சரை வந்து அஃபிஷியலாகவே வந்து கொண்டு வரதுக்கான முயற்சிகளும் இந்த பர்டிகுலர் எடிஷனில் இருக்கிறத வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் டெவலப்பர் ப்ரிவியூலேருந்து சீக்கிரமாகவே வந்து கூகுள் இதை அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அது எப்போ என்னன்றதை நம்ம ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டோம். 2 மாதத்துக்கு அப்புறம் அவங்களுடைய IO ஈவென்ட் இருக்க போது அதில் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. Truecaller அவங்களுடைய புது ஏஐ வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இந்த ஸ்பேம் எல்லாமே வந்து டிடெக்ட் பண்ணிடும் அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அதுதானே இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதான் இல்லை. ஏற்கனவே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய அந்த கால்ஸ் எல்லாம் வச்சு அதோடைய நேமை மேட்ச் பண்ணி அது ஸ்பேமா இல்லையா, யார் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்றது தான் நம்ம கலெக்ட் பண்ணுது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ மூலியமாக உண்மையாகவே அந்த நம்பர் என்ன ஏதுன்றதுலாம் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக அது ஸ்பேம் கால்ஸாக இல்லையான்ற டிடெக்ட் பண்ணி உங்களுக்காக வந்து கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ட்ராய் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்திய டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த பேர் வர்ற மாதிரி வந்து பண்ணுங்க. அதாவது Truecaller இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோ அதே விஷயத்தை நீங்கள் அஃபிஷியலாகவே வந்து பண்ணுங்கன்னு சொன்னாங்க இல்லையா. அப்போ Truecallerலாம் இனிமேட்டு என்னடா பண்ண போகிறோம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். பட் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை போய் ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த ஸ்பேமெல்லாம் வந்து நான் டிடெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத போல Truecaller வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் சீக்கிரமாகவே இது அஃபிஷியலி ரோல் அவுட்டும் ஆக போகுது. ஏர்டெலுடைய பேமெண்ட் பேங்கிங் ஸ்மார்ட் வாட்சை வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 3000 ரூபாய் ப்ரைஸிங்கில். இது வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ஆடியோ கொலாபரேஷனில் இவங்க வந்து உருவாக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. உருவாக்கினதெல்லாம் இல்லை, கொலாபரேஷனில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் என்னடான்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்டெலுடைய பேமெண்ட் பேங்கிங் வச்சுருந்தீங்கன்னா, அதில் காசு வச்சுருந்தீங்கன்னா, மாஸ்டர் கார்டுடைய அந்த கொலாபரேஷனோட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் அப்படி போய் வாட்ச் அப்படி டேப் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய காசை நீங்கள் பே பண்ணிடலாம் ஸ்கேன் பண்ணாமல் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இது. ஓகே, இந்த வாட்சை டெஸ்ட் பண்ணணும்னா சொல்லுங்கள், டெஸ்ட் பண்ணிடலாம். பட் இது உண்மையான ஸ்மார்ட் வாட்சா என்னன்றதை டெஸ்ட் பண்ணால் தானே தெரியும். சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷன். ஆப்பிள் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா ஆப்பிள் வந்து இந்த ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறந்துடுங்க, போய் தூங்குங்க. அவங்களதான் சொல்ல முடியும், என்னத்தை பண்ணுறது. ஏன்னா 2026 இவங்க வந்து இந்த ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொண்டு வரதுக்கு போகிறதா வந்து ஏற்கனவே ஒரு தகவல் இருந்தது. நம்ம டெக்னிக்ஸில் வந்து சொல்லியிருந்தோம். பட் இப்போ என்னடான்னு பார்த்தீங்கன்னா 2027 ஃபஸ்ட்டு அப்போ தான் வரும். ஸோ இன்னும் 3 வருஷம் வெயிட் பண்ணுங்கள். அவன் எடுத்துகிட்டு வந்து 4 வருஷம் போயிட்டு இப்போ 5வது எடிஷனெல்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க. 6வது எடிஷன் வரப்போகுது. இவங்க இன்னும் என்னடானாக்கா இன்னும் 3 வருஷத்தை தள்ளி வச்சுட்ருக்காங்க. என்ன ஆப்பிள் பழம் ரொம்ப நாளெல்லாம் வச்சா தாங்காதுப்பா பழம். கூகுள் டீப் மைண்டுடைய கோஃபவுண்டரான முஸ்தபா சுலைமான் இவரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மைக்ரோசாஃப்ட் ஹையர் பண்ணி மைக்ரோசாஃப்டுடைய ஏஐ டிவிஷனுக்கு சிஇஓ வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இதற்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய கோபைலட் அண்டு கன்சியூமர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய அந்த ஏஐ எல்லாம் வந்து ஒன்றா கொலாபரேட் பண்ணி அதை தனியாக வந்து கொண்டு வர போகிறோம். அண்ட் இது கூகுளுடைய ஏஐக்கு கம்பீட் பண்ணுற அளவுக்கு காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்றதுனால இவரை லீட் பண்ண வச்சுருக்காங்களாம். வேறு லெவலில் ஏஐ பேட்டில் வந்து போய்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேருக்கு மத்தியில் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விதமான ஏஐ பேட்டில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆப்பிள் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் முழிச்சுக்கோங்க. உங்களுக்கான அடுத்த நியூஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். iPhone 16 வரப்போகுது இல்லையா. இதில் இருக்கிறதே ரொம்ப மினிமலிஸ்டிக்கான பெசல்ஸ், இருக்கிறதுல ரொம்ப தின்னஸ்ட் பெசலோடு இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா பார்டர்லெஸ்ஸாக வந்து இது இருக்க போகுது அப்படின்றத போல் லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸில் வந்து இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்ததுன்னா நல்லா தான் இருக்கும் காம்படிஷன். ஏன்னா ஏற்கனவே ஆண்ட்ராய்டில் இப்போ எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் பார்க்குறதுக்கு ஐஃபோன் மாதிரியாக தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இதையுமே ரெப்ளிகேட் பண்ணுறாங்களான்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். மெட்டா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைஸ் எல்லாமே வந்து குறைச்சிருக்காங்க. இதுவும் EUவால் தான், அதுவும் EUவில் தான். ஓகேவா, யூரோப்பியன் யூனியனில் தான் ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. என்னென்னா நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தே ஆகணும்னு சொல்லி நம்ம தலையிலலாம் வந்து திணிக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கேயும் அந்த மாதிரி திணிச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க அப்போஸ் பண்ணதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வராது அப்படின்றது போல். இதற்கு ஒரு சில சமூக ஆர்வலர்கள் இவங்கெல்லாம் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஏப்பா ஏன் ப்ரைவசி எடுக்காதுன்னு சொல்கிறதுக்கு நான் ஏன் காசு தரணும் அப்படின்றது போலலாம் நிறைய பேர் கேள்வி கேட்டதுக்கு EUவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்ட்ராங்கான லாஸ் எல்லாம் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இதன் காரணமாக இப்போ மெட்டா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 900 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சேஃப்டி எல்லாம் நாங்கள் பார்த்துப்போம், ப்ரைவசி எல்லாம் வச்சுக்கிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்க மாட்டோம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அதோடைய ப்ரைஸிங்லாம் இப்போ குறைச்சி 540 ரூபா வர்ற மாதிரி வந்து ப்ரைஸிங்கை குறைச்சி வச்சிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கட்டினீங்கன்னா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லாம் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்காம டைமை வேஸ்ட் பண்ணிக்கலாம், அதாவது வந்து டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது போல.
அண்ட் சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் ஒரு சில பேட்டன்ட் வந்து இப்போ கிராண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக அந்த ட்ரைஃபோல்டு ரோலபிள் டெக்னாலஜிஸ் இதெல்லாம் வந்து பேட்டன்ட் வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ஃபோல்டிங்லாம் நம்ம கொண்டு வந்து 6 வருஷம் ஆகிப்போச்சு, அந்த ஐஃபோன்லாம் வரமாட்டாங்க. ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலான்னு சொல்லி ட்ரைஃபோல்டுக்கும் ரோலபிளுக்கும் வந்து போக போகிறாங்க. இதுவும் புதுசு கிடையாது, ஏற்கனவே MWCயில் நிறைய பேர் போட்டிருப்பாங்க, நீங்கள் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. பட் இது எந்த அளவுக்கு சீக்கிரமாக ரோல் அவுட் பண்ணுறாங்க, அஃபிஷியலி கமர்ஷியலாக அவைலபிள் ஆக போகுதுன்றது பார்க்கலாம். ஆட்டோ நியூஸ் பக்கம் ஒரு விஷயம் இருக்குது. JSW, ஏற்கனவே இந்த JSW ஸ்டீல்ஸ் இவங்க குரூப்ஸை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா MG வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க, MG மோட்டார்ஸ். நான் கூட இத்தனை நாள் வந்து MG மோட்டார்ஸ் வந்து UK கம்பெனி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ தான் வந்து இன்னும் உள்ளே இருக்கக்கூடிய உள்குத்தெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. இது ஒரு சைனீஸ் கம்பெனியோடைய ஒரு சப் பிராண்டாக. ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ JSW கூட கொலாபரேஷன் பண்ணி இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய முதலீடு வந்து பண்ண போகிறாங்க. அதில் 51% ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா JSW கிட்ட இருக்க போது, 49% ஷேர் வந்து அந்த சைனீஸ் கம்பெனி கிட்ட வந்து இருக்க போது. ஸோ அதுவும் அந்த JSW உடைய கோ-ஃபவுண்டர் அவர் ஸ்டேஜ் மேலே வந்து இந்த பார்ட்னர்ஷிப்பை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னார் தெரியுமா? 40 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 35 வருஷத்துக்கு முன்னாடி மாருதி என்ன ரெவல்யூஷனை பண்ணுச்சோ அந்த மாதிரி இப்போ நாங்கள் EV செக்மெண்ட்டில் பண்ண போகிறோம் அப்படின்றத போல சொல்லியிருக்காப்புல. நடக்குமான்னு தெரியல. பட் மாருதி பண்ணது என்ன ரெவல்யூஷன்? கம்மியான விலையில் எல்லாத்தையும் வந்து பண்ணாங்க. இவர் வர்ற கார்லேருந்து எல்லாமே ஹை கிளாஸை கொண்டு வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த சொல்லலாமா? சரி, இது ஒரு பக்கம் போகட்டும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலி ஒடிசாவில் ஒரு 5000 கோடிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டோட கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் அதற்கு மேலே இன்னொரு 20,000 கோடியோட முதலீடும் வந்து சீக்கிரமாக வந்து பண்ண போகிறோம் அப்படின்றத போல சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ செக்மெண்ட் எந்த அளவுக்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம டெஸ்லாவை பற்றி போன வாரம் சொல்லியிருந்தோம், கவர்மெண்ட் ஒரு பெரிய ரிலீஃப் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. அது வெறும் டெஸ்லாக்கு மட்டும் கிடையாது, எந்த EV கம்பெனிஸும் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ள கொண்டு வரும்போது அவங்களுக்கான ஒரு டாக்ஸ் ரிடம்ஷன் வந்து இருக்கும். அதுக்கு தான் இவங்களும் வராங்கன்னு நினைக்கிறேன். வரட்டும், நமக்கு நல்லது தான். நிறைய கம்பெனிஸ் போட்டி போடும்போது யூசர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ இன்றைய அடேங்கப்பா நியூஸ் இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? ஸோ அவங்க கூட கொலாபரேஷன் பண்ணி குறிப்பாக ஒரு சில டிசீசஸை முன்னாடியே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொலாபரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா AI யூஸ் பண்ணி கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுவும் எந்த மாதிரி நோய் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ், லங் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்றது போல ஒரு சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் வந்து AI அந்த ஜெமினி AI யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதோடைய ஒரு செட் ஆஃப் விஷயங்களை வச்சு இதை வந்து நாங்கள் டிரெக்ட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே ஒரு சில செட் ஆஃப் விஷயங்களெல்லாம் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது இன்னும் இன்டெப்த்தாக இன்னும் அக்யூரேட்டாக இருக்கிறதுக்கு டெஸ்டிங்லாம் வந்து போய்கிட்டு இருக்குன்றத போல சொல்கிறாங்க. ஒரு AI உடைய ப்ராப்பரான யூட்டிலிட்டியில் இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு சில டிசீசஸ், ஒரு சில விஷயங்கள்லாம் மனிதர்களுக்கு வந்து ஆபத்தாக இருக்கக்கூடிய விஷயங்களை AI யூஸ் பண்ணி முன்னாடி டிரெக்ட் பண்ண முடியும், அதற்கான கியூரும் கொடுக்க முடியும் அப்படின்னா அதை விட ஸ்பெஷல் வேறு என்ன இருக்கும் போது. அடுத்த அடேங்கப்பா நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூராலிங்க். இதை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இலான் மஸ்க் கூடிய ஒரு கம்பெனி மனிதர்களுடைய மூளையில் சிப்பை வைக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி ஏற்கனவே பன்றிகளில் இதெல்லாம் வச்சு டெஸ்டிங்லாம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இப்போது அஃபிஷியலி உலகத்தில் முதல் ஹியூமன் பீயிங்க்கு இந்த சிப்பை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆக்சிடென்ட்டில் வந்து மொத்தமாக அந்த தலைக்கு கீழே எதுவுமே வந்து எல்லாமே வந்து ஒர்க் ஆகலை, எல்லாமே வந்து பேரலைஸ் ஆகிடுச்சு. பட் அவருக்கு இந்த சிப்பை பொருத்தினதன் மூலியமாக அவர் என்ன பண்ணுறாருன்னா நீங்களே பாருங்கள், செஸ் விளையாடுறாரு. ஓகேவா? பட் இது மட்டும் இல்லாமல் இலான் மஸ்க் ஒரு ட்வீட்டை வந்து ரீட்வீட் பண்ணியிருந்தார். அதில் என்ன சொல்கிறாருன்னா இந்த பர்டிகுலர் சிப் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆள் தான் இந்த ட்வீட்டையும் பண்ணார் அப்படின்றத போல சொல்கிறாங்க. ஒரு சைடில் இது ரொம்ப அட்வான்ஸ்டாக வா பரவாயில்லையா மனித குலத்துக்கு இந்த அளவுக்கு பயனுள்ள வகையில் இருக்கேன்னு தோணினாலுமே இன்னொரு சைடில் ஐயோ இதை யூஸ் பண்ணி யாராச்சும் நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஹோப்ஃபுல்லி அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லாமல் கரெக்டாக கொண்டு வந்தால் மகிழ்ச்சி. Qualcomm அவங்களுடைய Snapdragon 7+ Gen 3ன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசர் வந்து அஃபிஷியலி வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. இது 4 nm டெக்னாலஜியில் கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ராசர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Wi-Fi 7 சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஆன் டிவைஸ் AI ஜென்ரேட்டிவ் மற்றும் AI மாடலுக்கான அந்த சப்போர்ட்டும் இதில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 200 மெகாபிக்சலுக்கான ஓவரால் கேமரா சப்போர்ட் வந்து இருக்கும். 24 GBக்கான RAM சப்போர்ட்டும் இருக்குது. LPDDR5க்கான RAM டைப்போட, UFS 4.0 ஸ்டோரேஜ் டைப்போட சப்போர்ட்டும் வந்து இதில் இருக்குன்றத போல சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இருக்குது. இந்த ப்ராசரோட முதல்ல வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் OnePlus Nord 4. ஏன்னா இந்த ஃபோனை ஆல்ரெடி சைனாவில் வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. சீக்கிரமாகவே இந்தியாவிலும் லான்ச் ஆகும் அப்படின்றத போல எதிர்பார்க்கலாம். சைனாவில் வேறு பேரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில் இது வந்தால் செம்மையாக இருக்கும். 1.5K ரெசல்யூஷனோட டிஸ்பிளே அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான OS கேமரா வந்து இருக்க போகுது.
அண்ட் 5500 mAh பேட்டரி, 100 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு வந்து கொண்டு வர போகிறாங்க. அண்ட் இந்த ப்ராசர் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசராக தான் வந்து இருக்கும். என்னுடைய எதிர்பார்ப்புகள் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. இதோடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது, ஆர்கிடெக்சர்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியே ஏற்கனவே நாடுடைய இன்னொரு ஃபோன் வரப்போகுது, CE4 அப்படின்ற பேரில். அந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போது, அதில் எப்படி இருக்குது, என்ன பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இது வந்து மேலே லான்ச் பண்ணுவாங்கன்றதை எதிர்பார்க்குறேன் இந்தியாவில். ஸோ இன்றைய நியூஸ் ஆஃப் த டே அப்படின்னா இதுதாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் US சூ பண்ணியிருக்காங்க. ஓகேவா, கேஸ் போட்டிருக்காங்க. எதுக்குடா நீ ஒரு மிகப்பெரிய மோனோபோலியாக இருக்கிற தம்பி, இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்றத போல் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம், கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி நேற்றே தமிழ் டெக்கில் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு ஐ பட்டன் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். உங்கள் கருத்துக்களையும் ஷேர் பண்ணுங்கள். அலர்ட் ஆகக்கூடிய ஒரு நியூஸ் ஒன்று இருக்குது. இந்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்க எல்லாமே வந்து இந்த பெட்டிங் ஆப்ஸ், இந்த கேம்பிளிங் ஆப்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணாதீங்க, இதை பற்றியெல்லாம் எதுவும் சொல்லாதீங்கப்பா. சொன்னீங்கன்னா போஸ்ட்டை டெலிட் பண்ணிடுவோம், இல்லை அக்கௌண்ட்டை பேன் பண்ணிவிடுவோம், உங்கள் மேலேயும் வந்து தக்க நடவடிக்கைகள் வந்து எடுப்போம், லீகலாக வந்து ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்போன்றதை போல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களுக்கு தெரியும், சூப்பர் டிடிஸ் நம்ம இது வரைக்கும் பண்ணது கிடையாது. இதுக்கு அகேன்ஸ்டாக அதிகமான போஸ்ட், அதிகமான வீடியோஸ் நம்ம வந்து பண்ணியிருக்கோம், அதிகமான அவேர்னஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். இப்போ முடிஞ்ச வரைக்கும் தப்பித்தவறி நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி பண்ணுறவங்கள பார்த்தீங்க, அவங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் எதுவும் திட்டெல்லாம் வேண்டாங்க, ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, போயிட்டு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க, நல்ல விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படின்றது போல் ஒரு கமெண்ட்டை வந்து போடுங்க. இப்போ அவங்களையும் நீங்கள் சேவ் பண்ண மாதிரி இருக்கும், நம்மளும் ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறீங்க சூப்பர் டிடிஸ்? அண்ட் இதை சொல்லும் போதே இன்னொரு மிகப்பெரிய வார்னிங், அது இந்திய அரசாங்கம் கொடுத்த வார்னிங். முன்ன இப்போ நான் கொடுக்கறது MrTT கொடுக்கக்கூடிய ஒரு வார்னிங். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, நம்ம பீப்புளுக்கு. எலெக்ஷன் வரபோது இந்த எலெக்ஷனை வச்சு இங்கே நிறைய விதமான கேம்ஸ் வந்து நடக்கும். இப்போ எலெக்ஷனுக்காக என்னென்ன மாதிரியான ஸ்டண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, டிவியில், நியூஸ் பேப்பரில், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் இப்போ புது விதமாக ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்க போகுது. அதோடைய வார்னிங் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். என்னென்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து இப்போது இந்த எலெக்ஷனில் வந்து ஆதாயம் தேடக்கூடியவர்கள் இருக்காங்களோ, இவங்க எல்லாம் வந்து இப்போ என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ் இவங்களை யூஸ் பண்ணி நிறைய விதமான இன்டர்வியூஸ் அண்ட் பாட்காஸ்ட் வந்து அதிகமாக வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க அடுத்த 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட்லி உங்கள் மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கான ஒரு விஷயமா வந்து இருக்கக்கூடும். இல்லை அவங்க இன்டர்வியூ கொடுக்கல, பாட்காஸ்ட் கொடுக்கலன்னா இன்டைரக்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் வந்து இப்படி நல்லது பண்ணியிருக்கு, அந்த கவர்மெண்ட் வந்து அப்படி நல்லது பண்ணியிருக்கு அப்படின்றது போல். நான் எந்த கவர்மெண்ட்டையும் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சப்போர்ட் பண்ணல, டார்கெட் பண்ணல. பட் நீங்கள் எந்த விதத்திலுமே தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் இதை உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் அதை கண் கூட நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது நடக்க போகுது, முன்கூட்டியே ஒரு வார்னிங் கொடுக்குறேன். ஸோ அவேர்னஸோடு இருங்க. நீங்கள் உங்களுடைய அனாலிசிஸை வச்சு மட்டும் ஓட் பண்ணுங்கள், விழிப்புணர்வோடு இருங்க, இதை மற்றவங்ககிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைய கிவ்அவே வின்னர்ஸ் இந்த 3 பேர் தான். 3 பேருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் இவங்களுக்கான மெயில்ஸை வந்து நான் அனுப்பிச்சிடுவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் ஃபார்மில் இருக்கக்கூடியவங்களையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு தொடர்ந்து கமெண்ட் பண்ணக்கூடியவங்களுக்கும் நம்ம முக்கியமான கிஃப்ட்ஸை தந்துட்டு இருக்கோம். ஸோ இருக்கிறதுல பெரிய கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலராக சூப்பர் டிடியாக இருந்து எல்லா வீடியோலையும் கமெண்ட் பண்ணி பல இடங்களில் ஷேர் பண்ணக்கூடியவங்க, ட்விட்டர்லையாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும், ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த பெரிய கிஃப்ட்ஸ் வந்து போகுது. மற்றவங்களுக்கு கிஃப்ட் கண்டிப்பாக இருக்குது, ப்ரைஸஸ் கண்டிப்பாக உண்டு. வெறும் ஃபீட்பேக் ஃபார்மில் மட்டும் கிவ்அவேக்காக மட்டும் வந்தவங்களுக்கு கிடையாது, மற்ற இடத்துலையும் ஆக்டிவாக இருக்கணும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் இல்லாட்டி கூட நீங்கள் இனிமேட் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பரிசும் வரும். வரக்கூடிய வாழ்த்துக்கள், வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.